அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கம்பேரிசன் அப்படின்றது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கம்பேரிசன் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் தமிழ் டெக்கில் நீங்கள் பார்க்காத ஒரு கம்பேரிசன், நானும் இது வரைக்கும் ட்ரை பண்ணாத ஒரு கம்பேரிசன். என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? Realme 3 Pro, Redmi Note 7 Pro. ஸோ இதோடைய இன்டெப்த் கம்பேரிசன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய சேனலில் நேற்று தான் அப்லோட் பண்ணியிருந்தோம். பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது சார்ஜிங் கம்பேரிசன். ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 4000 mAh கூட பெரிய பேட்டரி இருக்குது. அதே போல் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நாங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறோம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் உண்மையிலேயே ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுது, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த சார்ஜில் நம்ம பார்க்கணும், ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா இல்லையா, எல்லாத்தையுமே பார்க்கலாம் வாங்க. Realme 3 Pro அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் 14000 17,000 கொடுத்து வாங்கும் பொழுதே உங்களுக்கு பாக்ஸ்லேயே ஊக் 3.0 சார்ஜர் 20 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே தந்துடுறாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இதே இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா நமக்கு Redmi Note 7 Pro இருக்கு. இதில் பாக்ஸில் வெறும் 10 வாட் சார்ஜர் தான் தராங்க. ஆனால் இந்த மொபைலுக்கு குயிக் சார்ஜ் 4 சப்போர்ட் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு ஃபுல்லாகவே குயிக் சார்ஜ் 4 சப்போர்ட்ன்ற சார்ஜர் அப்படின்றது ரொம்பவே கம்மி தான். நம்மளும் ட்ரை பண்ணோம், பட் கிடைக்கல. பட் என்கிட்ட குயிக் சார்ஜ் 3.0 சப்போர்ட் கொண்ட ஒரு சார்ஜர் இருக்கு. ப்ளூடூத் தரப்புல இருந்து மற்ற பிராண்டது இருந்தாலும் நான் ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட செக் பண்ணா அக்யூரேட்டான ரிசல்ட் வரும்ன்றதால நான் அதில் செக் பண்றேன். இது ஒரு 18 வாட் சார்ஜர். ஸோ இந்த சார்ஜர், அதாவது இந்த குயிக் சார்ஜ் 3யும் இந்த ஊக் 3யும் ரெண்டுத்துமே ஒரே டைம்ல வந்து நம்ம சார்ஜ் பண்ணலாம். ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனையும் எதில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆயிருது, அதே போல எந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த சார்ஜிங் ரிசல்ட்ஸ் முடியும் பொழுது ஹீட்டிங் இஷ்யூ அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது பார்க்கலாமா? இன்னொரு கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, Redmi Note 7 Proல நமக்கு டைப் சி போட்டும், Realme 3 Proல நமக்கு மைக்ரோ USB போட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போர்ட் டிஃபரன்ஸ் இருக்கிறது ஸ்பீடை வேரி பண்ணுமா செக் பண்ணிக்கலாம். சார்ஜிங் போட்ட உடனே நம்ம வந்து எதையுமே டெஸ்டிங் பண்ணல. பட் 15 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கும்பொழுது 23% வந்து ரெட்மிலையும் 24% வந்து ரியல்மிலையும் இருக்கு. ஸோ 15 மினிட்ஸ்ல நமக்கு ஓரளவுக்கு ஒரு 1/4% வந்து ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் அதை தொடர்ந்து 30 நிமிடம் அதை கழிச்சு வந்து நம்ம பார்க்கலாம். எப்பவுமே 30 மினிட்ஸ் அப்படின்றது ரொம்பவே ஸ்ட்ரைக்கான ஒரு பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 37 மினிட்ஸ்ல வந்து பார்க்கும்பொழுது ரெட்மியில் நமக்கு 52%, ரியல்மியில் 59%. இந்த இடத்துல 7% வந்து எக்ஸ்ட்ராவா வந்து ரியல்மி வந்து ஃபாஸ்டா சார்ஜ் ஆயிருக்கு. நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ 60 மினிட்ஸ் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். 1 ஹவர்ல நம்ம எவ்வளவு சார்ஜ் பண்ண போறோம். ஸோ அந்த இடத்துல ரெட்மி பார்த்தீங்கன்னா 81% அப்படின்ற சார்ஜை வந்து கொடுத்துருக்கு. ஆனால் ரியல்மி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 10% மேலே போய் 91%, அதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து 1%லேருந்து 91 அப்படின்ற அந்த பர்டிகுலர் ரேட்டில் 60 மினிட்ஸில் வந்து சார்ஜ் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் நார்மல் சார்ஜ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் சார்ஜே ஆகிடும். அதை தொடர்ந்து 67 நிமிடத்தில் நான் மெஷர் பண்ணும்போது 88% ரெட்மியும் 98% அப்படின்றது ரியல்மியிலும் இருக்கா. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100% கிட்ட வந்து போயிடுச்சு ரியல்மி ஜஸ்ட் அனதர் ஒரு 7 மினிட்ஸ்ல. பட் கடைசியா வந்து நீங்க பார்க்கும்பொழுது அந்த டைம்ல வந்து நான் மெஷர் பண்ணும்போது 99% வந்து ரியல்மி வந்து போயிடுச்சு. பட் அதே சமயத்தில் ரெட்மி வந்து பார்த்தீங்கன்னா 89 90 இந்த சதவீதத்துக்கிட்ட தான் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ எக்ஸாக்டா வந்து சொல்லணும் அப்படின்னா 1 மணி நேரம் 11 நிமிடங்கள் இந்த டைம்ல உங்களுக்கு 99% அப்படின்றது ரியல்மிக்கு போயிடுச்சு. பட் 100% எப்போ ரீச் ஆகுது? ஸோ அடுத்ததா 1 மணி நேரம் 20 நிமிஷம், அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 80 நிமிடங்கள். இந்த 80 நிமிடங்கள்ல நான் மெஷர் பண்ணும்பொழுது ரியல்மியில் இன்னுமே வந்து 99% தான் இருக்கு. ஆனா ரெட்மில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 95% அப்படின்றது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 1% சார்ஜ் ஏறதுக்கு ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருக்கு ரியல்மி. பட் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 84 நிமிடங்கள், அதாவது 1 மணி நேரம் 24 நிமிஷம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா அந்த டைம்ல Realme 3 Pro 100% சார்ஜை ஃபுல் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பட் அதே சமயத்தில் நம்ம ரெட்மி இது பார்த்தோம்னா அதே 95% தான் வந்து இருக்கு. ஸோ எந்த ஒரு மாற்றங்களும் வந்து கிடையாது. ஸோ இந்த இடத்துல 100% சார்ஜ் ஃபர்ஸ்ட் ஆனது அப்படின்னா Realme 3 Pro தான். ஸோ இந்த இடம் வரைக்கும் அது வின்னர் அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் ரெட்மி எவ்வளவு நேரத்தில் சார்ஜ் ஆகுது அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். ஸோ கன்சிஸ்டன்டா அது சார்ஜிங் நான் ஓட விட்டுட்டே இருந்தேன். அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 40 நிமிடங்கள், அதாவது கிட்டத்தட்ட 100 நிமிஷத்தில் நம்ம மெஷர் பண்ணும்போது இதோடைய சார்ஜ் அப்படின்றது 99% அங்க ரீச் ஆகுது. அதாவது 110 நிமிடங்கள் ஆகுது. இதே 18 வாட் சார்ஜர்ல உங்களுக்கு 100% ரீச் ஆகிறதுக்கு Redmi Note 7 Proல. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 நிமிடம் அந்த டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. ஸோ ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. பட் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய நீட்ஸை பொறுத்து எவ்வளோ அப்படின்றது தெரியும். பட் அதே டைமில் ரெண்டு ஃபோனுமே 100% சார்ஜும் ஆயிடுச்சு. எது ஃபாஸ்ட் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். 18 வாட் சார்ஜர்லையும் 20 வாட் சார்ஜருக்கும் அந்த 2% டிஃபரன்ஸ்லையும் எவ்வளோ போயிருக்குன்னு பார்த்துட்டோம். பட் ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணோம் இல்லையா. ஸோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே 100% சார்ஜ் ஆயிடுச்சு. ஒரே டைமில் நம்ம சார்ஜும் பண்ணோம். ஸோ சார்ஜ் கண்டினியூஸாக போயிட்டு இருக்கிற டைமில் நம்ம வந்து மெஷர் பண்ணி பார்த்தோம். ஸோ மெஷர் பண்ணும்போது 35லேருந்து 36 36.4 இதுக்கிட்ட தான் வந்து டெம்பரேச்சர் போச்சு. பின்பக்கம் முன்பக்கம் கேமரா சைடு எல்லாமே. ஸோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே எந்த ஒரு ஹீட்டிங்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணல. அதுதான் ரொம்ப நல்ல விஷயம். பிகாஸ் நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுறோமோ அதே சமயத்தில் அது ஹீட்டிங்கும் இல்லாமல் இருக்கணும். ஸோ ரெண்டுமே அந்த விதத்தில் ஒரு தம்ஸ் அப் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். பட் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுது? நீங்களும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்க்கலாம் எவ்வளோ பேருது எந்த அளவுக்கு ஆவரேஜான ஒரு சார்ஜிங் டைம் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோனில் போயிட்டு இருக்குன்னு சொல்லி. ஸோ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hours வந்து சார்ஜ் ஆகுது. ஸோ இந்த சார்ஜிங் டெஸ்ட்டில் வின்னர் அப்படின்றத நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மக்கிட்ட மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்கக்கூடிய அந்த குயிக் சார்ஜ் 3 வச்சு மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா Realme 3 Pro கண்டிப்பாக வந்து ஒரு பக்காவான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நீங்கள் வெறும் 1 hourலேயே உங்களுக்கு பாக்ஸ்லேயே அந்த சார்ஜரும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது. உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடுது 4000 mAh ஒரு பேட்டரி. பட் இதுவே நீங்கள் Redmi தரப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸில் சார்ஜர் கிடையாது. நீங்கள் ஒரு 500 ரூபாய் கொடுத்து தனியாக தான் வாங்கணும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அப்படின்றது அப்ராக்சிமேட்டாக வந்துடும். ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிடம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரெட்மியில் இருக்கும். ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ணி பாருங்க உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது போல. இந்த புதுவிதமான சார்ஜிங் டெஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.